Trading is 80% psychology, 20% skill. ட்ரேடிங்கில் 99% பீப்புள் ஏன் லாஸ் பண்ணுறாங்க தெரியுமா? டீட்டெயில்டாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ட்ரேடிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்மால் ட்ரேடர்ஸ். அவங்கள்ட்ட கம்மியான மணி தான் இருக்கும், ஆனால் அவங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ப்ராஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மந்தில் அவங்களால 1 lakh இல்லை 2 lakh ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலாக இருக்கும். லைக் இது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். செகண்ட் டைப், இவங்க எல்லாமே பிக் பிளேயர்ஸ் லைக் பேங்க்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பிக் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட அதிக லெவலில் மணி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் 100 கோடி 200 கோடி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய அதிகபட்ச ஆனமுடைய ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 12% தான் இருக்கும். ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது 100 மெம்பர் இருக்காங்க, அந்த 100 பேருமே 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1 கோடி ரூபா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த 1 கோடி ரூபா அப்படிங்கிறத ஒரே இடத்துல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கேட்டால் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்காக இவங்க எல்லாருடைய மைண்ட் செட்டுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை காட்டிலுமே 60% 70% ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு பிக் பிளேயர் அவருடைய கையில் 100 கோடி ரூபா இருக்குது. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வெறும் 1% தான். 100 கோடியில் 1% எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கோடி ரூபா. இப்போ இந்த 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே எங்கே லூஸ் பண்ணுவாங்க மணி அப்படின்னா எமோஷ்னலாக. இந்த இடத்துல யார் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிக் பிளேயர். பிகாஸ் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வெறும் 1%. அந்த 1% அப்படிங்கிறது தான் அந்த 1 கோடி ரூபா. இது நீங்கள் நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. ட்ரேடிங்கில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஓவராக ரிஸ்க் எடுத்து ஓவராக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களை லாஸில் கொண்டு போய் விடும். அண்ட் இப்போ உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, உங்களாலேயும் பண்ண முடியும். அதே 1% 2% நீங்களும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ராஃபிட் பண்ண முடியும். புதுசாக ட்ரேட் பண்ணுற இல்லை உங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இல்லை லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.